ஹாய், இன்னைக்கு நம்ம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த செடிகள் தாங்க. நான் மேலே கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது, எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு. ஸோ அந்த செடிகளெல்லாம் இன்றைக்கி நான் மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சு எவ்வளோ சூப்பராக வளர்த்துருக்கேன்னு பாருங்கள். அதுக்கு நான் என்ன ஃபுட்டு கொடுத்தேன், அது எப்படி இந்த அளவுக்கு தலை ஃப்ரெஷ்ஷாக தழுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, காரணம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நான் அந்த டிப்பை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பூ தாங்க. இது இப்போ தான் மொட்டுக்கள்லாம் எடுத்துருக்கு. கோவமாக வந்துட்டுங்க இந்த செடி மேலே எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா செடியை சுற்றி ஒரே பூச்சியாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க, இந்த செடியை இப்படி கட் பண்ணி விட்றியா, அது எப்படி தழுத்து வரும்னு. அவனை கட் பண்ணி விட்டால் தாங்க தழுத்து வருவான், கோவத்தை படுத்திட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டேன். இது பாருங்கள், பன்னீர் ரோஸுங்க. இதையும் நான் கட் பண்ணி விட்டேன். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ செடிகளை கட் பண்ணி விடுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ தளிர் விட்டு நிறைய மொட்டுக்கள் விற்குங்க. நம்மளுக்கு செடியில் எவ்வளோ தளிர் வருதோ அவ்வளோ மொட்டுக்கள் வருதுன்னு அர்த்தம். ஸோ தளிர் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி பட்டன் ரோஸுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸ் என் சின்ன குட்டி பாப்பாக்காக குட்டி ரோஸாக வாங்கி வச்சுருக்கேன். அவனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலைன்னு எப்படி குதிச்சிட்ருக்கான் பாருங்கள். வெறும் தளிராக தான் இருப்பான் இவன். ஸோ நான் வீட்டை சுற்றி வச்சுருக்கறனால அங்கங்கே ஷூட் பண்ணி வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இவனும் என்ன டென்ஷன் படுத்தினான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பூச்சியாக தளிரே வராமல் கோவத்தில் எல்லாரையும் வெட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே தலையில் ஒரு காம்புலேயே எத்தனை மொக்கு வச்சுருக்கான் பாருங்கள். இந்த சைடு மொக்கு அந்த சைடு மொக்குன்னு சொல்லிட்டு மொத்தத்தில் ஒரு 12 மொக்கு ஒரு செடியிலேயேங்க. 12-15 மொக்கு கிட்ட இருக்குது. இது எல்லோ கலரில் என்கிட்ட 2 செடி இருக்குங்க. அதில் ஒருத்தன் இவன் ஃபஸ்ட்டு காமிச்சது, இன்னொருத்தன் இவன் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலருங்க. எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி gift ப்ரெசன்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த செடி தாங்க இது. அந்த செடியில் தான் இத்தனை என்னுடைய காதல் சின்னம் மலர்ந்துருக்கு, மொட்டு. ஸோ பாருங்கள் எத்தனை மொட்டுன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா என் குட்டி பாப்பாக்காக ஷார்ட்ஸ் வீடியோலாம் நல்லா பண்ணுறா அப்படின்ட்டு gift ப்ரெசன்ட் பண்ணேன் நான் தாங்க. இந்த செடி ரெட் கலர் ஃப்ளவருங்க. பாருங்கள் இதுலேயும் எவ்வளோ மொக்கு எடுத்து வச்சுருக்கான். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நான் கொடுத்த ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் தாங்க. அது என்னன்றது சொல்கிறேன். எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இந்த வெயில் நேரத்தில் அதுவும் வாடாமல் வதங்காமல் வச்சுருக்கேன்னா இதுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு உரம் தாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் டிஏபி கொடுத்தேன்னு சொல்லிட்டு. அதுவும் கொடுத்தேன். அதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். அதை விட சூப்பரான காரணம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் மீதி ஆகிற கழிவுகளை தாங்க நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது பிங்கி பன்னீர் ரோஸுங்க. செம்ம சூப்பரான வாசனை மனமுள்ள ஒரு ரோஸுங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதையும் வாங்கிட்டேன். இப்படி நம்ம வீட்டை சுற்றி ஒரே ரோஸ் கூட்டமாக தான் இருக்கும், ரோஜா கூட்டம் போல். இதை பாருங்கள், மல்லி. இதுவும் அழகாக தலைன்னு என்னை பாரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவனையும் பார்த்துட்டு புதினா செடியும் நல்லா தலைன்னு தழுத்து இருந்ததுங்க. எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பி. டெய்லி எழுந்திரிச்சோன்னே இவங்க முகத்தில் தான் முழிச்சிட்டு இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு ஹாய் சொல்லிட்டு தாங்க நான் மற்ற வேலைக்கே போவேன். அவ்வளோ ஒரு ஆனந்தம் எனக்கு. எங்கள் வீட்டில் எவ்வளோ செடிகளை நான் வச்சு டெய்லி இதை நான் பாதுகாத்து பராமரிக்கிறது. இது என் கூட ஒரு குட்டி பாப்பா மாதிரி தாங்க இதையும் வளர்த்துட்ருக்கேன். பாருங்கள், மொக்கா இருந்த செடியெல்லாம் விரிஞ்சிட்டு பூக்களாக வந்துட்டுங்க. ஸோ மொத்தமாக நான் எடுத்து வச்சு உங்களுக்கு இப்போ ஒவ்வொன்றா காமிச்சிட்ருக்கேன். இது போல் நீங்களும் வீடியோ பார்க்குறவங்க யாருக்கெல்லாம் ரோஸ் செடி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது நான் வளர்க்குற காரணமே என் பிள்ளைங்களுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு நான் ஒவ்வொரு பூ வச்சு விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வளர்த்துட்டு இருந்தேன். பட் என் வீட்டில் இன்றைக்கி நிறைய பூ பூக்குது. என் பிள்ளைங்களுக்கு 2 பூ தான் வச்சு விட்டு அனுப்புகிறேன். 2 பின்னலில் 2 சைடு அழகாக.
இவன் தான் பிங்கி ரோஸ். இவன் பாருங்கள் ஒயிட் ஃப்ளவரு. இந்த செடி வாங்கிட்டு வந்தோடனே உடஞ்சி போயிடுச்சு, மனசே ஆறலைங்க, கண்ணீராக வந்துட்டு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கும் அதுக்கு நல்ல ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து சூப்பராக தண்ணிலாம் தெளித்து வளர்த்து விட்டேன். எவ்வளோ பெரிய ரோஸாக பூத்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் மிச்சம் ஆகிற வேஸ்ட்டாக போகிற கழிவுகள் தாங்க. இது வந்து ஆரஞ்சு பழ தோல். இந்த வெயில் நேரத்தில் குளிர்ச்சியை கொடுக்கணும் செடிக்கு. ஸோ அதுக்காக நான் கொடுத்த இந்த குளிர்ச்சியான பொருள். இந்த கீரை நம்ம ஆஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, எந்த கீரை வேணாலும் இருக்கட்டும்ங்க, கீரையை நம்ம சமைச்சிட்டு காம்பை தூக்கி போட்டுருவோம். ஸோ அப்படி பண்ணாமல் இன்றைக்கி ஆரஞ்சு பழ தோலையும் காம்பையும் எடுத்து நான் தண்ணி ஊற்றி இப்படி நல்லா மிக்சியில் பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வாளி 3/4 வாளி போல் தண்ணி பிடிச்சிருக்கேங்க, 20 லிட்ரு போல். ஸோ அதில் நான் தண்ணியை பிடிச்சிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து இதோட நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உடனே செடிக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க. இதை ஒரு நாள் ஃபுல்லாக நான் 1 டே, இன்றைக்கி மார்னிங் இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இந்த செடிங்களுக்கு நான் உரமாக கொடுக்க போகிறேன். ஸோ நான் 3/4 வாளி போல் இதோட கலந்து ப்ளஸ் அரிசி கழுவின தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணி தாங்க இது. அந்த தண்ணியை எடுத்து இப்போ நான் இந்த வாளியோடு மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் மாவு, புளிச்ச மாவு, இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற மாவுக்கெல்லாம் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி இந்த தண்ணிலையும் கலந்துக்கிட்டேங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருந்தனால நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வெங்காயம் உரித்த தோல் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் ஊற்றும் போது இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா சக்கையாக எப்போவுமே செடிக்கு கொடுக்கக்கூடாது, லிக்விடாக தான் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு முழுமையான சத்து உடனே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ தான் உடனே புதிய தளிரும் வருங்க. இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இது மறுநாள் காலையில் எடுத்த வீடியோங்க. எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு போய் நல்லா திக்காக பால் போல் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதோட முல்லை செடிங்க, இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கலை. இதுவும் புதுசாக வாங்கி வச்ச செடி தான். இதுவும் நல்லா மொட்டு எடுத்து வருது. இது வந்து பன்னீர் ரோஸ் சொன்னல, இதில் பூத்திருந்த மொட்டுக்கள் எல்லாம் பறிச்சிட்டேன். பறித்து முடித்தோடனே மறுபடியும் புது தளிர் வந்துட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் இது வந்து ஒரு 4 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி லிக்விடாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் செடி எப்போவுமே வாடாது. பாருங்கள் தளிர் விட்டு நல்லா மொட்டுக்களோட புதினாவும் நல்லா தளன்னு தழுத்துருக்கு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் இந்த நான் கொடுத்த இந்த சத்தான தண்ணி தாங்க. நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், அதெல்லாம் வேஸ்ட்டுன்ட்டு, ஆனால் கிடையாதுங்க. இதெல்லாம் செடிகளுக்கு ஏற்ற சத்தான ஒரு வேஸ்ட்டு தான். இதை பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிங்கி செடிங்க. எனக்கு பிங்கினா ரொம்ப பிடிக்கும். இது பேர் பிங்கின்னு வச்சுருக்கேன், பிங்க் ரோஸு. எனி டைம் மொட்டு விட்டுட்டே இருக்கும், பூ பறிச்சிட்டே இருப்பேங்க. அந்த பூ நான் வீடியோ எடுக்கும்போது அன்றைக்கி பூத்தது எல்லாத்தையும் பாப்பா கட் பண்ணி மிஸ்ஸுக்கு அவளுக்குன்னு வச்சுட்டு போயிட்டா. ஸோ அதனால் அது வீடியோ காமிக்க முடியல. இது ஒயிட் ரோஸுன்னு சொன்னோம் பார்த்திங்களா, பட்டன் ரோஸ், அதுதாங்க. இதுதாங்க எங்கள் செடியோட ரகசியம். ஸோ இது போல் நீங்களும் உங்கள் செடியை இப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி சத்தான லிக்விடை கொடுங்க. இதை பற்றி இன்னும் தகவல் வேணும்னா கண்டிப்பாக என்னுடைய கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.